Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 8ல illustration 10 பார்க்குறோம். Prepare common size balance sheet of Sarmila Limited and Sangeetha Limited as on 31st March 2016. இதுக்கான particulars கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு கம்பெனியோட particulars கொடுத்துருக்காங்க. என்னென்னா சார்மிலாக்கும் சங்கீதாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் காமன் சைஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. காமன் சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் பர்சன்டேஜ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போடுவோம். இப்போ அந்த சர்மிலா லிமிட்டெடுக்கு தனியாக பர்சன்டேஜும் சங்கீதா லிமிட்டெடுக்கு தனியாக பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கான ஈக்வி லயபிலிட்டிஸும் அசெட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே டோட்டல் கரெக்டாக ஒன்றா தான் வந்திருக்கு. பர்சன்டேஜ் அதே மாதிரி சேமாக தான் வரணும். ஓகேவா? இப்போது இதுக்கான ஃபார்மேட் போட்டுங்க. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சர்மிலா லிமிடெட் அண்ட் சங்கீதா லிமிடெட் as on 31st March 2016. பர்டிகுலர்ஸ் இப்போ சர்மிலா லிமிட்டெடுக்கு தனியாக அதோட அமௌண்ட்டு பர்சன்டேஜ் தனி காலம் ஓப்பன் பண்ணிங்க. அதுமாதிரி சங்கீதா லிமிட்டெடுக்கும் அதோட அமௌண்ட்டு பர்சன்டேஜ், அதுக்கான பர்சன்டேஜாக அதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்குது. சர்மிலா லிமிட்டெடுக்கு 5 lakh இருக்குது, சங்கீதா லிமிட்டெடுக்கு 11 lakh இருக்குது. ஓகேவா? சர்மிலாக்கு 5 lakh போட்டாச்சு, சங்கீதாக்கு 11 lakh போட்டாச்சு. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 5 lakh டிவைடட் பை இந்த லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட் கொடுத்துருந்தாங்கன்னா எதை நம்ம டோட்டலாக வச்சுக்கணும்னா டோட்டலில் தான் நம்ம பேஸ் இயராக வச்சுக்கணும். ஓகேவா? 5 lakh டிவைடட் பை 10 lakh இந்த டோட்டலில் தான் பண்ணணும் இன்ட்டு 100. இப்போ பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், 5 lakh டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 2 3 4 0 இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிட்டு தான் 4 0, பேலன்ஸ் 50 தான் இருக்குது. அப்போ 50%. யாருக்கு? சர்மிலா லிமிட்டெடுக்கு 50% போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சங்கீதா லிமிட்டெடுக்கு 11 lakh கொடுத்துருக்காங்க. 11 lakhோட டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 lakh. 11 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100. இதே மாதிரி ஒன்று போட வேண்டியதான். 11 lakh டிவைடட் பை 20 lakh into 100. 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 1 2 3 4 0, இந்த 4 0 கேன்சல் ஆகிடும். 2 1s are 2, இங்கே பார்த்தீங்கன்னா 2 5s are 10, பேலன்ஸ் 10 வரும். 2 5s are 10, 55%. அப்போ சங்கீதா லிமிட்டெடுக்கு எவ்வளவு? 55%. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் 4 lakh கொடுத்துருக்காங்க. இப்போ 4 lakh டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போடணும். 7 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100 போடணும். 4 lakh 7 lakh போட்டோம். 4 lakh டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 சர்மிலா லிமிட்டெடுக்கு போட்டிங்கன்னா 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 4 0 கேன்சல் ஆனால் பேலன்ஸ் 40%. யாருக்கு? சர்மிலா லிமிட்டெடுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சங்கீதா லிமிட்டெடுக்கு 7 lakh கொடுத்துருக்காங்க. 7 lakh டிவைடட் பை 20 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100. 0 0 கேன்சல், பேலன்ஸ் 1 2 3 4 4 0 கேன்சல். 2 1s are 2, 2 3s are 6, பேலன்ஸ் 35%. சங்கீதா லிமிட்டெடுக்கு 35% போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh ஃபார் சர்மிலா லிமிடெட் அண்டு 2 lakh ஃபார் சங்கீதா லிமிடெட் அண்ட் ரைட் 1 lakh and 2 lakh. To find percentage, 1 lakh divided by 10 lakh into 100. 1 lakh divided by 10 lakh into 100 for Sangeetha for Sarmila Limited. 2 0 cancel, 4 0 cancel, balance 10% for Sarmila Limited. And Sangeetha Limited 2 lakh divided by 20 lakh into 100. 2 lakh divided by 20 lakh into 100. 2 0 cancel, balance 4 0 cancel. 2 1s are 2, 2 1s are 2, 10%. Get 10% for Sangeetha Limited. Okay. இப்போ பேலன்ஸ் டோட்டல் 5 lakh plus 4 lakh plus 1 lakh 10 lakh டோட்டல் 100. சங்கீதா லிமிட்டெடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 20 lakh எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு? 100%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசெட் போட போகிறோம். அசெட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நான் கரண்ட் அசெட் 6,50,000 ஃபார் சர்மிலா லிமிடெட், 18 lakh ஃபார் சங்கீதா லிமிடெட். 6,50,000 18,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 6,50,000க்கு டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 10 lakh இன்ட்டு 100 போட போகிறோம். 6,50,000
divided by 10 lakh into 100 போட்டிங்கன்னா இந்த 2 0 cancel balance 1 2 3 4 0 அப்போ 65% யாருக்கு சர்மிளா லிமிடெடுக்கு ஓகேவா. இப்போ சங்கீதா லிமிடெடுக்கு 18 lakh divided by total வந்து 20 lakh 18 lakh divided by 20 lakh into 100 2 0 cancel ஆகிடும் balance 4 0 cancel ஆகிடும் 2 1s are 2 2 9s are 18 0 90%. இப்போ 90% யாருக்கு சங்கீதா லிமிடெடுக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க 3,50,000 அப்போ 3,50,000 டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போடணும் 2 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100 ஃபஸ்ட்டு சர்மிளா லிமிடெடுக்கு போடுவோம் 3,50,000 டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் 4 is 4 கேன்சல் ஆகிடும் கெட் 35% ஃபார் சர்மிளா லிமிடெடுக்கு 35% போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சங்கீதா லிமிடெடுக்கு 2 lakh கொடுத்துருக்காங்க அப்போ 2 lakh டிவைடட் பை 20 lakh 2 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் கால்குலேஷனையும் போட்டு காமிக்கிறேன். 2 1s are 2 2 1s are 10% ஓகேவா. யாருக்கு சங்கீதா லிமிடெடுக்கு 10%. இப்போ நம்ம டோட்டல் பண்ண போகிறோம் 6,50,000 + 3,50,000 ஆட் பண்ணிங்கன்னா 10 lakh இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 வந்துடுது. இப்படி நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் 10 lakh டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100%. 18 lakh + 2 lakh போட்டிங்கன்னா 20 lakh 90 + 10 100 20 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100 100%. இப்போது அசட் லயபிலிட்டிஸும் அசட்டும் சேமாக வந்துடுச்சு பர்சன்டேஜ் செக் பண்ணிங்க அப்போ இருந்தால் தான் நீங்கள் போட்ட கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.